படம் நல்லா இருந்துச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. எஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. ஒர்த் த வாட்ச், நீங்கள் உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். மியூசிக் நல்ல ஒர்க் ப்ரோ, மியூசிக் நல்லா ஒரு மாதிரி எமோஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதுவாச்சு. அண்ட் ஹாரர் தீமுக்கு நல்லா இன்டல்ஜ் ஆச்சு, நல்லா வச்சு ஒரு மாதிரி இன்டல்ஜ் பண்ணி இம்மர்சிவாக இருந்துச்சு. மியூசிக் நல்ல ஒர்க் தான். தம்பி ராமையா கேரக்டர் லைக் ஒரு மாதிரி நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் வர மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் ஷார்ட்டில் ஃபைன் இதுதான் நடக்குது அப்படின்றது ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு கேரக்டர் தேவைப்பட்டுச்சு. ரொம்ப இதான சீன்னா அந்த சினிமாட்டோகிராஃபியில் ஷார்ட்ஸ் வந்து ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. லைக் அவங்க 2 ஸ்பாய்லர் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் ஒரு இடத்துல வந்து ஒரு 2 கட்டிங் சீன்ஸ் இருக்கும். அந்த கட்டிங் சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஷார்ட்டில் அந்த டென்ஷன் பில்ட் பண்ணுறதுக்கு ட்ரான்சிஷன் இருக்கும். அது நல்லா இருந்துச்சு. அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃபில் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். செகண்ட் ஹாஃபில் எங்கேயுமே லேக் ஃபீல் ஆகலை. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் லேக் ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃபில் லேக் எதுவுமே ஃபீல் ஆகலை. நல்லா இருந்துச்சு. வச்சு இப்போ தான் படம் பார்த்தோம். அந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸாக எனக்கு தோணுது என்னென்னா மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் நடித்த ஆர்டிஸ்ட் பிரணா, இன்னும் சில பேர் ஷாமல், எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. தம்பி ராமையா சார் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி வந்திருந்தாலும் அவரு கேரக்டர் சூப்பராக இருந்துச்சு. இந்த பட்ஜெட்டில் இவங்க நல்லா பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. செகண்ட் ஹாஃபில் சில விஷயங்கள் கொஞ்சம் டவுட்டாக இருந்தாலும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ஓவராலாக ஓகே, படம் சூப்பராக இருக்குது. யாதுமரியான், இன்றைக்கி யாதுமரியான் படத்துக்காக வந்திருக்கோம். படம் ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு ஒரு சின்ன டீம் தான், ஒரு சின்ன க்ரூ தான் பண்ணியிருக்காங்க. பட் அந்த கண்டென்ட் வைஸாக ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அதில் நடித்தவங்க எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த ஹீரோட ஃப்ரெண்ட், ஹீரோயின், எஸ்பெஷலி ஹீரோயின் சொல்லணும். அவங்களுக்கு ஃபஸ்ட் படம் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. கண்டென்ட்டாகவே இதில் செகண்ட் ஹாஃபில் நீங்கள் நல்ல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் நீங்கள் பார்க்கலாம். 24-26 ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் ட்விஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. வாழ்த்துக்கள் இந்த டீமுக்கு. எனக்கு ஆக்சுவலாக நான் படம் பார்த்துட்டு இருக்கும்போது என்னடா ஒரு மாதிரியாக போயிடுச்சு, கேமரா ஒர்க்காகவே ஒரு மாதிரி டோனாகவே மாறி கலராக போச்சு. இந்த பக்கம் செபி மாதிரி ஒன்று டோன் போயிட்டே இருந்துச்சு. இன்னும் ஏதோ சம்திங் ராங் இல்லை, ஏதோ தப்பாக போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த ட்விஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அது நீங்கள் ஒவ்வொரு டைமுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் உங்களுக்கு நல்ல டேனெல்லாம் போயிட்டே இருக்குது. குட்டியாக ஸ்டோரியில் கடைசியாக முடிஞ்சிருதுன்னு நினைக்கும் போது தான் எண்டில் திருப்பி ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. அது லூப் கோல்குள்ளே நிற்கிற மாதிரி அவர் டிசைன் பண்ணியிருக்காரு. டேரக்டர் நல்லா பண்ணியிருந்தார். வாழ்த்துக்கள். மியூசிக் கேட்குறது, சாங்ஸ் கொஞ்சம் கேட்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. அது இல்லாமல் அந்த ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கிற அந்த ரெசார்ட்டில் அழகாக அவங்க 2 பேர்த்துக்குள்ள லவ் இதெல்லாம் அழகாக அவர் பேக்ட்ராப் ஒர்க் பண்ணியிருந்தார். அந்த த்ரில்லர் எக்ஸைட்டுக்கு அவர் பண்ண மியூசிக்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நீங்கள் இதுதான் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க. பிகாஸ் நிறையா இருக்குது. ஸோ ரொமான்டிக் ட்ராவலாக ஒன்று போகும், த்ரில்லராக ஒன்று போகும், அங்கே போனால் ஃபிக்ஷன் மாதிரி லூப்பில் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நீங்கள் நினைக்கிறது ஒவ்வொன்றா உடச்சிட்டு அது இல்லை ஆனால் அதுதான் இருக்கும்னு நினைப்பீங்க. அது இல்லைன்னு ஒவ்வொன்றா நல்லா உடச்சி கடைசியாக நீங்கள் முடிஞ்சிருக்கு முன்னாடி கூட ஒரு சின்ன ஒரே ஒரு ஷாட்டில் திருப்பி ட்விஸ்ட் ஓப்பன் பண்ணி விட்டுருப்பார். செகண்ட் பார்த்துக்கு லீடு மாதிரியே கொடுத்துருப்பாரு. அதுவும் உங்களுக்கு என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் கடைசியாக தேட்டர் விட்டு வரும்போது கூட உங்களுக்கு என்ஜாய் பண்ணிட்டு தான் வரணும். எனக்கு அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. பிகாஸ் ஒரு சின்ன டீமுக்கு அப்கமிங்கில் வர்ற ஒரு டீமுக்கு அவங்க 2 பேர் ஒரு கேரக்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. தம்பி ராமையா சார் ஆல்ரெடி சொல்லவே தேவையில்லை, அவர் நல்ல ஆக்டர். பட் இதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அப்புக்குட்டி தான் எனக்கு மெயினாக, ஏன்னா இவங்க கூட சேர்ந்து ட்ராவலாக ஒரு மெயின் கேரக்டராகவே இதை பண்ணியிருக்காரு உள்ள. அவர் ஆக்டிங்கை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இவங்க கூட பேலன்ஸ் பண்ணி அவ்வளோ அழகாக சூப்பராக ஒரு பர்சன் கொடுத்துருந்தாரு. தேங்க்யூ அப்புக்குட்டி சார். ஹீரோவுக்கு எக்ஸ்பெஷலி அந்த ஹீரோயினுக்கு அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். படம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. இது வந்து ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், லவ்வர்ஸ் ஒன்றா பார்க்கலாம், யாருக்கு வேணால் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா லவ் அண்டு காமெடியாக போயிட்டுருக்கு. நீங்கள் செகண்ட் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு த்ரில்லிங் மாதிரி இருக்குது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரிப்பு மாதிரி போகிறோம். ட்ரிப்பு மாதிரி போயிட்டு அங்கே ஒரு த்ரில்லிங்கில் ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவலாக. ஓகேவா? இப்போ தம்பி ராமையா சார் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை, அவர் பெரிய ஆர்டிஸ்ட்டு. அவர் காமெடியில் வேறு லெவலில் பின்னிட்டாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம பிரென்னா தான். அவங்க ஆக்டிங் வேறு லெவல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மூவியை பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க எப்படி இருக்குன்னு. ஓகேவா? மியூசிக் கூட சூப்பர் தான், வேறு லெவலில் இருக்குது. மியூசிக்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி ஆக்சுவலாக எனக்கு லைஃப்பில் நடந்ததில்லை, நடந்தால் நல்லா இருக்கும். சும்மா ஜஸ்ட்டு மூவி நல்லா இருக்குது. வேறு மாதிரி படம் நல்லா இருந்துச்சு. த்ரில்லர் மூவி மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து கொஞ்சம் சைக்கலாஜிக்கல் கான்செப்ட் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே, ஓவரால் குட். ஆக்சுவலி எனக்கு அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல.
பட் ஓகே. பட் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. இல்லை போரெல்லாம் அடிக்கலை, இது பார்க்கலாம். ஏன்னா வந்து என்ன சொல்ல வராங்க, நெக்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னு அது யோசிச்சுட்டு பார்க்கலாம். போர்லாம் அடிக்கலை. தம்பி ராமையா நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் சூப்பராக இருந்தது. ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பிரனா நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டார் நல்லா இருந்துச்சு. எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க, என்ஜாய் பண்ணாங்க. ஒவ்வொரு சீனுமே வந்து ரொம்ப கிளாப் பண்ணி சூப்பராக பார்த்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒர்க் பண்ண அனுபவம்னா அந்த படமே ஒரு பெரிய அனுபவம் தான். புது லொக்கேஷன், புது ஆர்டிஸ்ட்டு, டைரக்டர், டீம்ஸ் எல்லாமே ஒரு சூப்பரான அனுபவம் தான் கிடச்சிது எனக்கு. தம்பி ராமையா சார் கூட காம்பினேஷன் எனக்கு வரல, அவங்க வேறொரு சைடாக வந்து ப்ளே பண்ணாங்க. அப்புக்குட்டி சாரோட அவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட், அவர் கூட நடிக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி மியூசிக் வந்து அதுதான் ரொம்ப ஹைலைட்டாக ஒவ்வொரு சீனையுமே பூஸ்ட் பண்ணுது. மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு.